ரிஷபராசிக்காரர்களுடைய மனசுல ஒரு காதல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு இஎம்ஐ காதல்னு பேரு. தவணையா வரும். ஒரே நேரத்துல எல்லாம் மொத்தமாலாம் ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நேசிப்பது கிடையாது. நிதானமான காதல், ஆழமான காதல். இது இன்னைக்கே செய்தாகணும், இப்பவே பண்ணணும், உடனே வேணும் அப்படின்ற ஒரு முடிவு ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் படிக்கும்போது இருந்து தொழில் வேலை செய்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் பால்வாடியில இருந்தே கூட பழகின நண்பனை கடைசி வரையும் மறக்காத ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களை நான் திரும்ப திரும்ப சொல்வது உண்டு, ஒரு தொழில் விஷயத்தில் உடனே முடிவு எடுக்கணும், இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், இன்னைக்கே லாபம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு டைப் உள்ள ஆட்கள் இவங்களோட பயணிக்க முடியாது. ஏன்னா ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடத்துல அயன சயன போக மோட்ச ஸ்தானத்துல உச்சம் பெறதுனால சுக்கிரனே ஒரு காதல் கிரகம் தானே. குடும்பத்துல காதல் பண்ணாம, குடும்பத்தை நேசிக்காம ரிஷபராசிக்காரர்கள் எங்க போயிட போறாங்க? இவங்க பேசலைங்கிறதுக்காக இவங்க அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காக அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கு. அப்படி ரிஷபராசிக்காரர்களுடைய குணங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள டீல் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. இதை தான் நம்ம ஜோதிடம் சார்ந்தும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ரிஷபராசிக்காரர்களை நாங்க நல்லபடியா புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய தனிச்சிறப்புகள் என்ன? இவங்களை எப்படி தான் சார் டீல் பண்றது? ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்ன காரணம் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டமான ஆட்கள்னு கிடையாது. அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், அதாவது வீட்டோட ஓனர்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரங்களில் பிறப்பாங்களா, அவங்கெல்லாம் வீட்டை லீஸுக்கு எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ராசியாதிபதி சுக்கிரனுடைய தன்மைனா என்ன? ஒரு இனிமை. அந்த ராசிக்கு ஸ்திர ராசி அப்படின்னு சொல்கிறது, நிலையான ராசி அப்படின்னு பேர். ஸ்டெடி மைண்டு, அவசரம் பிடிக்காது, ஆர்ப்பாட்டம் பிடிக்காது. அதே நேரத்தில் முடிவுகளை உடனுடனே மாற்றணும்னு நினைக்கிற வேகம் அவர்களுக்கு பிடிக்காது. மெதுவாக வரும், இப்போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதனால சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் இவங்களுடைய அந்த அமைதி, நிதானங்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கூட தோண வைக்கும். என்னடா அது, என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப்பு கொண்ட ஒரு ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். அவங்க அந்த ராசியாதிபதி சுக்கிரன் மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தினுடைய பலனையும் பொறுத்து அவங்களோட சில நண்பர்கள், காதலர்கள், காதலி, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள், உறவுகள், புதுதான சில தொழில் கூட்டாளிகள், இப்படிலாம் இருக்கும்போது ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு டைப்பாக இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட அப்படி என்ன நல்ல விஷயமும் நிறையா இருக்குது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒத்து வராத மாதிரியே இருக்கேன் அந்த நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களிலே நினைப்பது உண்டு. அப்படி ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிறப்பான குணங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா, அது அந்த ஸ்திர ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லைஃப் டைம் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக, ரொம்ப ஒரு அதை எப்படி சொல்கிறதுனா நிதானமான ஒரு உறவாக, நிதானமான ஒரு வளர்ச்சியாக அவங்கள்ட்ட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு கோணங்களில் வெவ்வேறான சுபாவங்களை அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நண்பனாக பழகும்போது ஒரு சுபாவம், காதலனாக பழகும்போது, காதலியாக பழகும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சுபாவம், ஒரு குடும்பமாக அவங்களோட நீங்கள் இருக்கும்போது ஒரு சுபாவம், ஒரு தொழில் கூட்டாளியாக அந்த ரிஷபத்தினுடைய அந்த அப்ரோச்மெண்ட்டு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக நுணுக்கமாக இருக்கும். இவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயந்தான், எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு சில குவாலிட்டி நம்மகிட்ட இருந்தால் ரிஷபத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி அழகாக டீல் பண்ணலாம். ரிஷபம் உங்களை அழகாக டீல் பண்ணுவாங்க. இதுதான் ரிஷபத்தோட சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு காதலனாவோ காதலியாவோ இருக்காங்க. இந்த காதல் வாழ்க்கையில ரிஷபராசியை எப்படி சார் டீல் பண்றது? ரிஷபராசிக்காரர்களுடைய மனசுல ஒரு காதல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு இஎம்ஐ காதல்னு பேரு. தவணையா வரும். ஒரே நேரத்துல எல்லாம் மொத்தமாலாம் ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நேசிப்பது கிடையாது. நிதானமான காதல், ஆழமான காதல், நிறைய யோசனை. அந்த மனசுக்குள்ள 1008 அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சரியான நபர் தானா அப்படின்னு யோசிச்சு தான் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு காதலை தேர்வு செய்வாங்க. நீங்கள் உடனே நீங்கள் என்னமோ அப்படி சொன்ன உடனே, அப்படி பார்த்த உடனே அப்படி பழகிற ஆட்கள்லாம் ரிஷபராசிக்காரர்கள் கிடையாது. அவங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், மெதுவாகும். அவங்கள்ட்ட காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்வீஸுங்கிறத விட எப்படி சொல்லலாம், காத்திருப்பாங்க, பொறுத்து இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பசி வந்தால் கிளம்பிடுவாங்க, போடா நீயும் காதல் அப்படிங்கிற மாதிரி
முதல்ல ஒருத்தரை சாப்பிட்டியா, காதலர் காதலியை சந்திக்கும் போது கூட வா சாப்பிடு அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுடைய சாட்டிங்ல பாத்தீங்கன்னா SMS விட ஸ்விக்கி டெலிவரி ஆர்டர் தான் அதிகமா இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை உணவு உபசரிப்பு, சாப்பிடு தூங்கு, இந்த மாதிரி, அதாவது கேரிங்னு சொல்லுவோம், அதை அக்கறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்கறை மிகுந்த காதல், அதை பார்க்கும்போது இவங்க நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் தாங்கிக்கிட்டே இல்லை, நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இல்லை, நம்மளை வந்து வார்த்தைகளால் இவங்க கவிதை பாடவே இல்லை அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் நினைக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தையில் காதலை சொல்ல மாட்டாங்க, உணர்வுகளில் காதலை சொல்ல மாட்டாங்க, செயல்பாட்டில் காதலை சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு லேசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு முழு டாக்டராகவே மாறிடுவாங்க. அது என்ன ரிப்போர்ட்டு, என்ன ஏது, எங்கே பார்க்கலாம், எது பார்க்கலாம், அதுதாங்க காதல். ஆக மதிப்பான விஷயத்திற்கு மரியாதையோட நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ரிஷபராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அவசர காதலோ, மிரட்டி பண்ணக்கூடிய காதலோ, அதே நேரத்தில் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிவாத காதலோ ரிஷபராசிக்காரர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. விலகிறதுக்கு முன்னாடி 1008 கேள்விகள் வச்சுருப்பாங்க. விலகணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தடுக்க முடியாது. விலகாத ஒரு காதலை சொல்றாங்கல்ல, வெள்ளரிக்காய் வித்து கூட வீடு காத்து வாழும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஆக அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே 1008 சண்டை போட்டாலும் கேவலமா பேசினாலும் கூட சரி பரவாயில்ல கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து ரிஷபராசி காதல்கிட்ட எப்பயுமே இருக்கும். அவங்க காதலுக்காக நிறைய விட்டு கொடுக்குறாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்துல அவங்களும் கோபப்படுவாங்க, அவங்களும் தன்னுடைய நிதானம் தவறும் பொழுது முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவு உங்களை ரொம்ப காயப்படுத்திடும். ஆக ரிஷபராசிக்காரர்களை டீல் பண்ணுவது என்பது பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவங்க குட் புக்கில் நீங்க கண்டிப்பா இடம் பெறுவீங்க. அவசரப்படாதீங்க. அவங்களுடைய எந்த புத்தகத்திலையும் எந்த பக்கத்திலையும் உங்களுக்கு பதிவே கிடையாது. அந்த அளவுக்கு தடம் தெரியாம அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரிஷபத்தினுடைய காதல். ரிஷபராசி காதல்ல எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, சடனான சேஞ்ச் அவங்களுக்கு பிடிக்காது. முடிவை எடுத்துட்டு பேசுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த முடிவை வந்து திணிக்கிறது, நிர்பந்தப்படுத்துறது, கட்டாயப்படுத்துறது, இது இன்னைக்கே செய்தாகணும், இப்பவே பண்ணணும், உடனே வேணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு லைன்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்க முடிவு நமக்கு பிடிக்கல பாஸ், போயிட்டு வாங்க அப்படின்ற ஒரு டைப் வந்து ரிஷபத்திட்ட இருக்கும். இது சில நேரங்களில் பார்ப்பவர்களுக்கு என்னைக்கு என்னடா முடிவு எடுத்துட்டு பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். முடிவு எடுத்துட்டு பேசுவதல்ல ரிஷபம், முடிவு எடுத்தவர்களுக்கு முடிவு கட்டுவதுதான் ரிஷபத்தினுடைய ஒரு தன்மை. ஆக ஒரு முடிவை வந்து ரொம்ப திணிக்கக்கூடாது. காதல் விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக முடிவு கட்டி விடுவார்கள். நான் வந்து ரிஷபராசியினுடைய காதலை ரொம்ப நகைச்சுவையா சொல்வது உண்டு. அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது ஜீனி மாதிரி சில்லற சில்லறையெல்லாம் இருக்காது, கற்கட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இனிப்பு கம்மியா இருந்தாலும் கூட பல நாள் கெட்டு போகாம இருக்கும், நிலையான மனசு அப்படின்னு சொல்வது உண்டு. ஆக ரிஷபராசிக்காரர்களுடைய காதல் விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப நேரம், காலம், அவகாசம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிலையான வாழ்க்கையை நிச்சயமா நம்பினவங்களுக்கு உறுதியா கொடுப்பாங்க அப்படிங்கிற டைப் வந்து ரிஷபத்திட்ட எப்பயுமே பிடித்த குணம். ரிஷபராசியில ஒரு நண்பனோ தோழியோ நமக்கு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. லாங் டேர்மா இந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரிஷபராசி நண்பனையோ தோழியையோ நாங்கள் எப்படி சார் டீல் பண்றது? ரிஷபராசி நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு நண்பன், ஒரே ஒரு நட்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பெரும்பான்மையா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ் படிக்கும்போது இருந்து, தொழில் வேலை செய்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் பால்வாடியில இருந்தே கூட பழகின நண்பனை கடைசி வரையும் மறக்காத ஒரு ராசி ரிஷபராசி. ஸ்டாண்டர்டான நட்புங்க, குவாலிட்டியான நட்பு, நிலைத்த ராசி, நிலையான ராசி, ஸ்திர ராசி, நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு ராசி. அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் உரிமையோடு இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. சில நேரங்களில் அந்த நட்பு விஷயத்துல இவங்க அக்கறை காட்டாத மாதிரி, அலட்சியம் கொடுக்குற மாதிரி, அவங்க சொல்றதை கேட்காத மாதிரி தோணும். ஆனா அந்த நண்பனுக்கு யார் துரோகம் பண்றாங்களோ, அந்த நண்பனை யாரு தவறாக உபயோகப்படுத்திக்கிறாங்களோ, அந்த நண்பனை யாரு பலவீனப்படுத்துறாங்களோ அவங்களை காமிச்சு கொடுத்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களை ஒருத்தர் நண்பர்களாக பெறும் பொழுது அந்த நண்பன் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும், பிறரை பத்தி குறையே சொல்லி இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இருந்தாலும் கூட கூடுமானவரை அதை இதை சொல்லி கலச்சூடாம அந்த குடும்பத்தை இணைச்சு வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் ரிஷபராசிக்காரர்கள் யோசிப்பாங்களே தவிர, ஆகா நம்மகிட்ட பஞ்சாயத்து வந்துருச்சு, இதோட குடும்பத்தை அத்துடுவோம் அப்படிங்கிற ஒரு டைப் ரிஷபராசிக்காரர்கிட்ட இருக்காது. ஏனென்று சொன்னால், காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய நேத்திரம், குடும்பம், இளைய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் ரிஷபம்.
குடும்பஸ்தானம் இல்லையா? ஒரு குடும்பம் கலைஞ்சிட வேண்டாம், நண்பன் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் பிரிஞ்சிருந்தாலும் என் நண்பன் வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து ரிஷபராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அதனால நட்பு விஷயத்துல நிறைய இவர்களை நண்பனாக பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். எந்த ஒரு ரகசியத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் நட்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டா கூகுள் மேப்ல கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது அந்த லொகேஷனை. அந்த அளவுக்கு நண்பனை பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு சொன்ன விஷயங்களை ஆழமாக மனதிலே பதித்து வைத்துக்கொண்டு எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காத ஒரு நட்பு கிடைக்குதுன்னு சொன்னா அது ரிஷபத்தோட குணம். எதிர்வினை எப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அவங்கள புரிஞ்சுக்காம பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நீங்க அவசரப்படுத்துறதுனால, வேகப்படுத்துறதுனால, அவங்கள இது எனக்கு செஞ்சே காட்டணும் அப்படிங்கிறதுனால, நீங்க சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு பேசுறதுனால, நீங்க ஒரு நபரை குறை சொன்னா அதை அவரும் குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு பக்கம் என்னடா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற டைப் இருக்கிறனால சில நேரங்களில் நண்பர்கள் வந்து இவங்கள்ட்ட போய் என்னத்த நட்பு அப்படின்னு விலகி போவாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னது சரியாக இருந்துச்சு, இவங்க சொன்னது சரியாக இருந்துச்சு அப்படின்னு தேடி வருவாங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களை ஒருவர் நண்பராக பெறும்போது நட்பு விஷயத்தில் எப்படி டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், பொறுமையாக இருக்கிறாங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது விட்டு கொடுக்குறது இல்லை. இவங்களுடைய அட்வைஸு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது. இவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது ஆனால் உண்மையான ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் லைஃபு. ரிஷபராசிக்காரர்கள் நட்பு விஷயத்தில் நண்பனை கடந்து குடும்ப உறுப்பினராக மனதில் வைத்துக் கொள்வார்களே தவிர ஒரு தண்டை பழகிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்னொரு தண்டை பழகிட்டு இன்னொருத்தன் அப்படின்ற ஒரு டைப் வந்து ரிஷபராசிக்கு என்றுமே இருக்காது. அதனால தான் நான் சொல்வது உண்டு, ரிஷபராசிக்காரர்களுடைய நட்பு என்பது வெளியில தெரிகிற பில்லர் மாதிரி இருக்காது, வாழ்க்கையை தாங்கி நிற்கிற அடிக்கல் மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்பு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து ரிஷபத்திட்ட உண்டு, ஆழமான நட்பு. அந்த நட்புக்காக எந்த நிலையிலையும் நிலைத்தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு நட்பு. ரிஷபராசியில ஒரு தொழில் கூட்டாளி இருக்காங்க, பிசினஸ் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் வேற எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது, இவங்களுடைய குணங்களை நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி டீல் பண்றது சார்? ரிஷபராசியை பொறுத்தவரையும் தொழில் கூட்டாளி மட்டும் இல்லை, தொழில் செய்கிற இடத்துலையுமே சில தன்னிகரற்ற தனித்துவமான தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட நீங்கள் வந்து லாங் டைம் பயணிக்க முடியும். ரிஷபராசிக்காரர்களை வந்து நான் திரும்ப சொல்வது உண்டு, ஒரு தொழில் விஷயத்தில் உடனே முடிவெடுக்கணும், இன்றைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், இன்றைக்கே லாபம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு டைப் உள்ள ஆட்கள் இவங்களோட பயணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ரிஷபராசிக்கு உடனடியாக வரக்கூடிய லாபத்தை விட ஸ்திரமான லாபம் என்ன, இது எடுத்தோம் கவுத்தோம் ஒரு மாதத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் ரிலீஸ் பண்ணால் ஜம்பாரிச்சா அதல்ல. ஸ்டாண்டர்ட் என்னையா, கடைசி வரை இது எப்படி நடத்துவ, இது கடைசி வரை எப்படி கொண்டுட்டு போவ, லாங் டைம் ப்ராஜெக்ட் என்ன, அதை யோசி. நீ இன்னைக்கு வாழ்றதுக்கு இன்னைக்கு சம்பாத்தியத்துக்கு பதில் சொல்ற, எல்லாத்தையும் போட்டுட்டு காணாமல் போயிடுவேன். அப்போ ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிற திங்கிங் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு ப்ரோட்டோகால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை மாற்றுங்க, இந்த பேட்டர்னை மாற்றுங்க அப்படின்னு ஒரு தொழில் கூட்டாளி சொன்னாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிஷபராசிக்காரர்கள் அதை மாற்ற மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது மாற்றினா பின் விளைவுகள் என்ன, இது நமக்கு செட் ஆகிடுச்சு, இது மனசில் பதிஞ்சிருச்சு, இதை வந்து கை வச்சிடக்கூடாது அப்படின்னு 100 தடவை யோசிக்கும் போது அந்த தொழில் கூட்டாளிக்கு என்னது இது சொல்கிறத எதையுமே கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வரும். அதை விட சில விஷயங்களை முடிவை எடுங்கப்பா அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இதில் லாபம் வர மாதிரி இருக்குது, இந்த டீல் நடக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு முடிவை எடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க திரும்ப யோசிச்சு எடுக்கிறது முக்கியம் இல்லை, இதனால நம்ம பேர் கெட்டு போயிடும்ல, நிறுவனம் வளராமல் போயிடும்ல, அந்த ஸ்ட்ரென்த் நம்மள்ட்ட இருக்கா, அந்த லாபம் வர்றது முக்கியம் இல்லை, பேருக்கு எடுத்துப்பட்டு நடத்த முடியுமா அப்படிங்கிற டைப் எல்லாம் இவங்க யோசிக்கும் போது ஐயா ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகி பல நாள் ஆகிப்போச்சு நீ முடிவு எடுக்கிறதுக்குள்ளன்னு சொல்ற மாதிரி சில நேரங்களிலே அந்த கூட்டாளிகளுக்கு வெறுப்பு ஒரு விதமாகவும் இவங்களுக்கு நடக்கும். இதில் நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டீப்பாக மேக்சிமம் தன்னை நம்பிய கூட்டாளிகளுக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு உள்ள வேகமான உலகத்தில் நீ மெதுவாக வரலாம் ஜாமி, எம்பிட்டு மெதுவாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி தொழில் கூட்டாளிகளுக்கு ஒரு வெறுப்பு தட்டும் விதமாகவும் சில நேரங்களிலே முடிவுகளை எடுக்காமலேயே ரிஷபராசிக்காரர்கள் காலதாமதமும் செய்யக்கூடிய சூழல் அவங்களுடைய நிலைத்த தன்மையினால் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்களை ஒருத்தர் டீல் பண்ணும்போது அவங்க ஸ்லோவாக முடிவெடுப்பாங்க, அவங்க நிரந்தரமாக முடிவெடுப்பாங்க, ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக முடிவெடுப்பாங்க, அவங்களுடைய வருமானம் என்பது நிலைத்த வருமானத்திற்காக முடிவெடுப்பாங்க, லாபம் அதிகம் இல்லைனாலும் நஷ்டம் வராமல் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொழில் பார்ட்னர் இவங்களோட டீல் பண்ண முடியும். உங்கள் அவசரத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றுமே ஆகாது. அது வந்து குக்கர் மாதிரி 3 சீட்டில் விசில் வர்ற டைப்பு கிடையாது.
பொறுமையாக வெந்து அப்படியே நிதானமாக வேகக்கூடிய ஒரு டைப்பு ரிஷபராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே உண்டு. ரிஷபராசிக்கு அப்போ மாற்றம் பிடிக்காதா? அதெல்லாம் கிடையாது. மாற்றம் என்பது ரிஷபராசிக்காரருக்கு நிச்சயமா பிடிக்கும். ஆனா உங்க ஐடியா பூரா பழைய சோடா கம்பெனி மாதிரியே இருந்தா எப்படியா? ஒரு மாற்றங்கிறது ஏதாவது வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். அடுத்து இதை என்ன அப்டேட் பண்ணலான்னு இருக்கணும். அதோட ஸ்டெடியான ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நான் கொண்டாந்து நான் இந்த மாற்றம் பண்ணிட்டேன்னு சொன்னு பணம் லாஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வழியும் சொன்னால் எப்படி மாற்றிக்க முடியும்? இதுதான் ரிஷபராசியுடைய ஒரு குணம். அதனால தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு தொழில் கூட்டாளிகளாக இவங்க முடிவெடுக்கும் பொழுது, ஒரு இடத்த டிசைட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் ரோடு இருக்கா, கல்யாண மண்டபம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு இவங்க போட்டு திட்டம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இடமே இன்னொருத்தன் பேரில் பதிஞ்சிருவாங்க. அந்த அளவிற்கு இவங்களுடைய முடிவு என்பது தாமதமாக இருக்கும். அதை கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் வேகமாக முடிவு எடுத்தால் மட்டும்தான் இவங்க திட்டங்கள் என்பது சீக்கிரமாக நடக்கும். திட்டம் போடுறது கரெக்டு தான், கட்டம் கொஞ்சம் சரியில்லைன்னா திட்டம் மாறி போயிடும். ஏன்னா தொழில் விஷயத்துல ஒரு ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்றோம், கர்மஸ்தானம்னு சொல்றோம். தொழிலுக்குரிய கிரகமே சனி பகவானா வர்றாரு, கர்ம காரகனா வர்றாரு. ரிஷபத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா 10ஆம் இடத்திற்குரிய கிரகமும் சனி பகவானா தொழில் காரகனும் அவரே வர்றதுனால சனினா மெதுவா, மந்தமா, தேக்கமா, நிதானமா, ஸ்டெடியா. அதனாலதான் சொல்லுவது உண்டு, சனி பகவான் தாமதமா கொடுத்தாலும் தரமானதா கொடுப்பாரியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொழில் விஷயத்துல நிறைய தாமதமான முடிவுகளை எடுப்பாங்க. இதற்கு ஆப்போசிட்டா ஒரு ராசி அமைஞ்சிருது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு ஒரு ராசி, இப்ப கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம், 10ஆம் அதிபதி புதன் பகவானா வருவார். ஒரு கும்ப ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10ஆம் அதிபதி செவ்வாயா வருவார். இதெல்லாம் பாருங்க, அந்த செவ்வாயெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வேகத்தை தூண்டும். உடனே செய்யுங்கப்பா, கையை விட்டு போயிருமியா, நீ தேதி 3 நாள் தான் இருக்கு, இன்னமும் யோசிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்படி இந்த ராசிக்கு பொருந்தாத ராசிகள் தொழில் கூட்டாளிகளாக வரும் பொழுது இவங்களுடைய மெதுவான தன்மை, இன்னொருத்தருடைய வேகமான தன்மை, இவர் மெதுவா முடிவெடுக்கிறது, இன்னொருத்தர் உடனே செய்யுன்னு சொல்றது, இது இடிச்சுக்கிறோம் முட்டிக்கிறோம். ஆக தொழில் கூட்டாளிகளை தேர்வு செய்யும் போது இவங்க ராசிக்கு எது பொருந்துமோ, இவங்க ராசிக்கு பொருத்தமான தொழில்னு ஒன்று இருக்கு, பொருத்தமான தொழில் கூட்டாளின்னு ஒன்று இருக்கு, கூட்டாளி பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒன்று இருக்கு, சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒன்று இருக்கு. இது சுயஜாதகம் சொல்லும் இல்லையா? அதை வச்சுதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொழில் கூட்டாளிகளை கூட தேர்வு செய்யணும். மொத்தத்துக்கு ரிஷபராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருந்தா தொழில் விஷயத்துல அவசரம் காட்டாம இருக்காங்க, வேகமா முடிவெடுக்காம இருக்காங்க, உடனே ஓடாம இருக்காங்க அப்படின்னு நீங்க தவறா நினைச்சீங்கன்னா, வேகமாக முடிவெடுக்காமல் இருக்கிறது, வேகமாக ஓடாமல் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தாங்க, சீக்கிரம் விழுந்துடாமல் இருக்க, தொழிலில் தடுமாறாமல் இருக்க, நிலையான லாபம் வர. அதனால இவங்க சோம்பேறி ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம். சோம்பேறித்தனம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். நிதர்சனமான முடிவுக்காகவும் நிதானமான முடிவுக்காகவும் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே தொழில் கூட்டாளிகள் இவங்களோட லாங் டைம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களோட பயணிக்கலாம். 2வது விஷயம், ரிஷபராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கவிதையெல்லாம் பேசல, தத்துவமெல்லாம் பேசல, எனக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிலாம் இல்லைங்க. காதல் கவிதை பேச வேண்டிய அவசியம் ரிஷபராசிக்கு இல்லை. வாழ்க்கையவே கவிதையாக மாற்றக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இருக்கு. இந்த வாழ்க்கையை பக்குவப்படுத்துறது என்ன, விட்டுட்டு போகாம இதை நிலைக்கிறதுக்கு என்ன, கோபங்கிறது 3 நாள்ல பொசுக்குன்னு முடிவு எடுத்துடலாம்யா, பிள்ளை ஊட்டி இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு அந்த குடும்பஸ்தானத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடத்துல ஐயன சயன போக மோட்சஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால சுக்கிரனே ஒரு காதல் கிரகம் தானே. குடும்பத்தில் காதல் பண்ணாமல், குடும்பத்தை நேசிக்காமல் ரிஷபராசிக்காரர்கள் எங்கே போயிட போகிறாங்க? இவங்க பேசலைங்கிறதுக்காக இவங்க அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காக அவங்க பேசாமல் இருக்காங்க. சில பாடங்களை உங்களுக்கு புகட்டுவதற்காக அவங்க அமைதியாக இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் கவிதை எழுதலை, வாழ்க்கையே கவிதையாக மாற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை வைத்தால் குடும்பத்தில் ரிஷபராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம். தொழில் விஷயத்தை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்காரர்கள் லாபம் வருவதற்கான வழியை தேட மாட்டேங்கிறாங்களே, லாபம் வருவதற்கான வழியை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவசரம் காட்டாதீங்க. தொழில் விஷயத்தில் லாபம் கம்மியாக இருக்கலாம், நஷ்டம் மிகுதியாக இருக்கக்கூடாது. லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு நிலையான முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட்டாளிகள் புரிந்து கொண்டாலே தொழில் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம். ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக முடிவெடுக்கிறாங்க, ஸ்திரமான முடிவுங்கிற பேரில் ரொம்ப நிதானமாக சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள பலவீனமாக இருப்பதாக உணர்ந்தால்
அது உங்களுடைய பலவீனமே தவிர அது உங்களுடைய மிகப்பெரிய அறியாமைன்னு சொல்லலாம். பலவீனமாக இருப்பதல்ல, நிதானமாக இருப்பதே ரிஷபத்தினுடைய பலம். ரிஷபம் என்பது ஒருவரை தலைமை தாங்குவதற்கு நினைக்காது, ஒருவரை தாங்கி பிடிப்பதற்கு நினைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே காதலும் சரி, நட்பும் சரி, உறவும் சரி, குடும்பமும் சரி, தொழிலும் சரி, ரிஷபராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம். குடும்பம்னு சொன்னீங்க. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க அம்மா, அப்பா, மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இப்போ இவங்களை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும் சார். நிச்சயமா பார்ட் 2ல பார்க்கலாம் தெளிவா. பொதுவாங்க ரிஷபராசிக்காரர்களை காதல் விஷயத்துல இவன் டெய்லி பீச்சு கூட்டு போல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, ஐஸ் வச்சு பேசலாம் நினைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்கிரீம் வாங்கி தந்து ஐஸ் வச்சு பேசுறதெல்லாம் பழக்கம் இல்ல, உன் வாழ்க்கையவே ஐஸ்வர்யமா மாத்துறேன், அதுதான் ரிஷபத்தினுடைய பழக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுடைய குணங்கள் நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்களுக்கு தெரிந்த ரிஷபராசிக்காரர்களுடைய குணங்களையும் இவங்களை எப்படி நீங்க டீல் பண்ணணும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களை எப்படி டீல் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியா இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.